ஸ்டாலின் நடத்திய ரோட் ஷோ அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டு வச்சுருப்பாங்க. இந்த ரோட் ஷோ இப்போ நடத்த வேண்டிய அவசியம் என்ன யோசிங்க. பொதுக்குழு நடத்துகிறாராம் ஸ்டாலின். பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா திமுகலேயும் அதிமுகலேயும் 5000லேருந்து 6000 பேர். பொதுவாக பொதுக்குழு எப்படி நடத்துவாங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை பிடிப்பாங்க, அங்கே எல்லாத்தையும் வச்சு சாப்பாடு போடுவாங்க, அது பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பொதுக்குழுவை ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தினதா சரித்திரம் இல்லை, அப்படி நடத்தவும் கூடாது. ஆனால் ஸ்டாலின் சமீபத்தில் விஜய் இதே மாதிரி ரோட் ஷோ நடத்தினார். ரோட் ஷோனா ரோட்டில் மக்களை மீட் பண்ணுறது, அது நடத்தினார். மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. எல்லா பேரும் போய் பார்த்தாங்க. 1000 ரூபாய்க்கு கூட்டிகிட்டு வந்ததானா. விஜய் செலவு பண்ண மாட்டார். செலவு பண்ணுறதுக்கு பணம் எது? இன்னமே ஆட்சிக்கு கொள்ளையடிச்சா தானே பணம். இப்போ சினிமாவில் நடித்த பணம் தானே. அதனால் யாரையுமே காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல. தானாக கூடிய கூட்டம் லட்சக்கணக்கில் கூட்டிட்டான். ரசிகன் போகிறான். இவெல்லாம் ஓட்டாக போடுவானான்னு சொல்ல முடியாது, சொல்கிறான் கூட்டிட்டான் நிறைய. அப்போ உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் போயிடுச்சு, விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் தானாக கூடிடுச்சு அப்படின்னு. உடனே ஸ்டாலின் அதிர்ந்து போய்விட்டார். அது ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுப்பாகவே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறார். அவங்கள பார்த்து பயப்பட மாட்டேங்கிறார். இவன் நம்மளை தோக்கடிச்சிருவானே. ஆனால் விஜயை பார்த்து பயப்படுகிறார். அது என்ன ரகசியம் தெரியல, உள்ள என்ன விஷயம் தெரியல, ரொம்ப பயப்படுறார். அதனால் விஜய் நடத்தின ரோட் ஷோவில் அவருக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாகிடுச்சு. அதை உடைக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் நமக்கு ஒரு ரோட் ஷோவை எண்ணார் யார், ஸ்டாலின். அப்போ சில பேர் சொன்னாங்க, ஐயா மதுரையில் வச்சா நல்லாயிருக்கும். மதுரையில்னா அவருக்கு கைகாலெலாம் உதறும். ஏன்னா அழகிரி பார்த்தாலே அவருக்கு பயம். பார்த்திங்கன்னா ஸ்டாலின் 1ஆம் நம்பர் பயந்தான் கோழி. அதுவும் அவங்க அண்ணனை பார்த்தா நடுங்கிடுவார். மதுரைனாலே பயப்படுவார். அம்மா மதுரையில் அழகிரி இருக்கானவர், அவர் அங்கே இருக்கும்போது நம்ம கூட்டம் இதெல்லாம் நடத்தினா பிரச்சனை ஆகுமேனு பயந்துட்டார். அதனால் அண்ணனுக்கு தூது அனுப்புனாங்க. அண்ணன் சொல்லிட்டாரு, நானே என் பையன் உடம்பு சரியில்லைங்கிறதுல கவலையில் இருக்கேன், நீ என்ன நடத்தினா எனக்கு என்னையா எதுவும் பண்ணிட்டு போங்கன்ட்டார். அப்புறம் தான் அவருக்கு தைரியம், சரி மதுரையில் நடத்து ரோட் ஷோ அப்படின்னாங்க.